தடம் பதித்தவர்களின் தடயங்கள். ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. சரி, நான் ஒரு 5 கருத்துக்களை சொல்லிட்டு நாம வேகமாய் ஜெபிக்கலாம். தடம் பதித்தவர்களின் தடயங்கள் அதாகும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஒரு தடவை வாசிங்க. எவ்வளவு நல்லா இருக்குல்ல, சொல்லுங்க. இணங்க பண்ணினீர், சொல்லுங்க. இணங்க பண்ணினீர், இணங்கினேன். ஒரு தடவை சொல்லுங்க. இந்த சர்ச்சுக்கு வாராங்க இல்லையா ஆட்கள், வாராங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க விசாரிச்சு பாருங்க. எல்லாருமே கர்த்தர் தூண்டில் போட்டு பிடிச்ச ஒரு பெரிய சாட்சியை வச்சிருப்பாரு. அந்த சாட்சி எல்லாம் கேட்டா நமக்கு என்ன தோணும் தெரியுமா? யானைய இதை விட ஈஸியா மெருக்கலான்னு தோணும். யார? யானைய இதை விட ஈஸியா மெருக்கலான்னு தோணும். ஏன்னா நமக்கு இப்போ வாழ்க்கை முழுக்க வெள்ளைத்தாள்கள், வாழ்க்கை முழுக்க வெள்ளைத்தாள்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்ன நமக்கு வாழ்க்கை முழுக்க கருத்த தாள்கள். அதன்படி எல்லாம் நம்மளை கொண்டு வந்து கடைசியில என்ன பண்ணார் தெரியுமா? நம்மை மெருக்கினார், நம்மை மெருக்கினார். அதுக்கு அந்த பக்தன் கொஞ்சம் நல்லா சொல்றான், இணங்க பண்ணினீர், இணங்கினேன். நான் இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. டீச்சர்ஸ் கை தூக்குனதுனால தைரியத்தோட நான் சொல்றேன். ஒரு தடவை நான் பைபிள் காலையில கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்து நான் மாணவர்கள்ட்ட கேட்டேன், மதம் பிடிச்ச யானைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சில நேரம் எல்லாம் அவங்க ஆன்சர் நம்ம எதிர்பார்ப்புக்கு மேல இருக்கும், நம்மளை ஆச்சரியப்படுத்தும். இவ்வளவு உற்சாகமா படிக்கிறாங்களேன்னு நமக்கு தோணும். ஒரு தம்பி டக்குன்னு எழுப்பி சொன்னாங்க, ரிலிஜியன் broken elephant. மதம் பிடிச்ச யானைக்கு இங்கிலீஷ்ல என்ன? ரிலிஜியன், மதம். broken, மதம் உடைஞ்சு. எலிஃபண்ட். நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ரொம்ப பாடுபட்டு டிக்ஷனரி எடுத்து ரேம்பேஜ்னு சொல்றதை விட இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அப்ப இனி யாராவது மதம் உடைஞ்ச யானைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எலிஃபண்ட்டுக்கு ரிலிஜியன், எலிஃபண்ட்டுக்கு ரிலிஜியன் broken. அதுதான் மதம் பிடித்த யானை. சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இணங்க பண்ணினார். ஒரு தடவை கூட சொல்லுங்க, இணங்கினேன். சரி, ஒருத்தனை எப்படியெல்லாம் கொண்டு போறாருன்னு பாருங்க. ஒருத்தனை மட்டும் இல்ல, அந்த ஒருத்தனை கொண்டு போகிற வழியே அவன் தடம் பதிச்சுட்டான். அந்த தடயங்களை அழியாம வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அந்த தடயங்கள்ல கால் வச்சுட்டா நாமளும் தடம் பதிக்க முடியும். நாமளும் என்ன செய்ய முடியும்? தடம் பதிக்க முடியும். ஒரு 5 தடயங்கள் நான் உங்களுக்கு காட்டித்தாரன் பைபிள்ல இருந்து. 1, எரேமியா 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 40:1. பாத்தீங்களா? விலங்கிடப்பட்ட எரேமியா. போதும், அவ்வளவுதான். என்ன எரேமியா? விலங்கிடப்பட்ட எரேமியா. பைபிள்ல
புரியுது இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல இந்த மனுஷனை விலங்கிடுதலுக்கு 7 வகையான வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. எத்தனை வகையான வார்த்தை பயன்படுத்தி இருக்கு? 7 வகையான வார்த்தை. 1 ஃபெட்டர். என்ன ஃபெட்டர்? ஃபெட்டர்னா என்ன தெரியுமா? காலுக்கு போடுகிற விலங்கு. எங்க போடுகிற விலங்கு? காலுக்கு போடுகிற விலங்கு. அந்த விலங்கு போட்டாச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா? வேகத்தை குறைக்கும். நடக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல. என்ன செய்யும்? வேகத்தை குறைக்கும். நமக்கு வெளியே யாரும் அறியண்டா, நமக்கு விலங்கு இல்லாம இருந்துட்டே வேகம் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? நமக்கு we have no fetter. விலங்கு இல்லை. விலங்கு இல்லைன்னா என்ன இருக்கணும்? ஸ்பீடு இருக்கணும் இல்லையா? ஆனா ஸ்பீடு சுத்தமா இல்ல. நம்மள இல்ல, தூரம் உள்ள ஆட்களை. 2 செயின். CHAIN செயின். 1 பின்னால இருக்க சார் மாதிரி பேசுங்க தயவு செஞ்சு. ஃபெட்டர். 2 செயின். இங்க பாருங்க, ஃபெட்டர் என்கிற விலங்கு காலுக்கு மட்டும். எதுக்கு மட்டும்? காலுக்கு மட்டும். செயின் அப்படிங்கிறது அப்படி இல்லை. காலுக்கும் பயன்படுத்துவாங்க, கைக்கும் பயன்படுத்துவாங்க. காலுக்கும் பயன்படுத்தணும், கைக்கும் பயன்படுத்தணும். அதாக்கும் செயின். 3 யோக். YOKE. ஃபெட்டர் விலங்கு. ஃபெட்டர் விலங்கு. செயின் சங்கிலி. யோக் நுகம். யோக் நுகம். விலங்கு கால்ல போட்டிருந்தா வேகமாய் செயல்பட முடியாது. விலங்கு கால்ல போட்டிருந்தா வேகமாய் செயல்பட முடியாது. அதே நேரத்துல விலங்கு இந்த சங்கிலி சரீரத்துல சுற்றப்பட்டிருந்தா வேகமாய் செயல்பட முடியாது இல்ல, செயல்படவே முடியாது. நுகம் கழுத்துல வைக்கப்பட்டிருந்தா நேராய் நடக்க முடியாது. அப்போ ஒண்ணு வேகத்தை தடுக்குது, இன்னொன்னு மூமெண்ட தடுக்குது, இன்னொன்னு தலை குனிய பண்ணுது. ஃபெட்டர், செயின், யோக். 4வது பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை மெனாக்கிள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. MANACLE. மெனாக்கிள். மெனாக்கிள்னா கைவிலங்கு. ஃபெட்டர்னா காலுக்கு போடுறது, மெனாக்கிள்னா கைக்கு போடுறது. கைக்கு போடுறதுன்னு சொன்ன உடனே நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. என்ன பண்ணணும்னா, அந்த கை விலங்குக கூட ஒரு வெயிட் உள்ள உருளை இருக்கும். கை விலங்குக கூட ஒரு வெயிட் உள்ள, ஒரு 10 கிலோ வெயிட் உள்ள உருளையும் கூட அதுக்கு கூட இருக்கும். அப்போ கைய பின்னால வச்சு அந்த விலங்க மாட்டுவாங்க. அந்த விலங்கு கூட எதுவும் தொங்கிட்டு இருக்கும், உருளையும் தொங்கிட்டு இருக்கும். நாங்க எல்லாம் இப்ப எல்லாம் ஆட்கள் கை தட்டல அப்படின்னு வேதனைப்படுறது கிடையாது. ஏன் வேதனைப்படுறது கிடையாது? இந்த மெனாக்கிள் அப்படிங்கிறது எங்கதான் போடப்படும்? கைக்கு தான் போடப்படும். கை எப்படி வச்சிருப்பணும்? பின்னால்தான் வச்சிருப்பணும். கூட ஒரு 5 கிலோ உருளையும் 5 10 கிலோ உருளை அதுல கட்டி தூக்கி போட்டிருப்பணும். அவங்கள சொல்லி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கை தட்ட விருப்பம் இருக்கு, கை தட்ட முடியல, பாவம். உங்களை இல்ல, உடனே என்ற ஒரு முறப்பு. அசைக்க முடியாத கால், அசைக்க முடியாத சரீரம், அசைக்க முடியாத கழுத்து, அசைக்க முடியாத கைகள். அடுத்தது ஸ்னேர். SNARE. ஸ்னேர். கண்ணி.
அது எங்க வைக்கப்படும் தெரியுமா? இருதயத்துக்கு. காலுக்கு ஃபெட்டர், விலங்கு. சரீரத்துக்கு செயின், சங்கிலி. கழுத்துக்கு யோக், நுகம். கழுத்துக்கு யோக், நுகம். இந்த கல்யாணம் பண்ண பிறகு ஆட்களை நீங்க பாத்திருக்கீங்களா? அளவுக்கு தான் சிரிப்பு. கல்யாணம் ஆச்சுன்னா அளவுக்கு தான் சிரிப்பு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. அவங்க கழுத்துக்கு மேல, தேவைக்கு மேல நுகம். கழுத்துக்கு மேல, தேவைக்கு மேல நுகம். சரி, ஸ்னேர். ஸ்னேர்னா கண்ணி எங்க வைக்கப்படும்? இருதயத்துக்கு. அடுத்தது பேண்ட், BANT, பேண்ட், கட்டு. அது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை டை பண்ணி போடும். இப்ப நீங்க எவ்வளவு உற்சாகமான ஆட்கள்னு பார்க்க போறேன். ஒவ்வொன்னா சொல்லுங்க. ரொம்ப உற்சாகமான ஆட்களையா? நான் தான் தப்பா இடம் போட்டுட்டேன். I am sorry. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. நானும் PKS பிராண்ட்னு நினைச்சிட்டு வந்தேன். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு வேகத்தை குறைக்குது, இன்னொன்னு செயல்பட விடாம தடுக்குது, இன்னொன்னு தலை நிமிர்ந்து நடக்க விடாம தடுக்குது, இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருந்து அழுத்திட்டே இருக்கு, இன்னொன்னு கையை அசைக்க முடியல, கை மூவ்மெண்ட தடுக்குது, இன்னொன்னு வாழ்க்கையே செயல்பட விடாம தடுக்குது. ஒரு நிமிஷம் கை தட்டி, ஒரே ஒரு நிமிஷம் கை தட்டி, இன்னும் நான் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அப்படிங்கறத சத்துரு காணும். சரி, முதல்ல சங்கிலிக்குள் வைக்கப்பட்டிருக்கிற 4 மனிதர்களை சொல்லுவேன். எத்தனை மனிதர்கள்? 4. அப்புறம் பைபிள்ல உள்ள சங்கிலிகளின் வகைகளை சொல்லுவேன். முதல்ல என்ன சொல்லுவேன்? சங்கிலிக்குள் வைக்கப்பட்ட 4 மனிதர்கள். அப்புறம் என்ன சொல்லுவேன்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கிலிகளின் வகைகள். அதை சொல்லிட்டு 2வதாக நாம எரேமியா விட்டு தடம் பதித்த எரேமியாவின் 2வது தடயம், 3வது தடயம், 4வது தடயம், 5வது தடயம், அப்படி 5 தடயங்களை நாம பார்த்து ஜெபிக்க போறோம். 1, தரிசனம் உள்ளவன் மேல் விழுந்த விலங்கு. யாருக்கு மேல விழுந்த விலங்கு? தரிசனம் உள்ளவன் மேல் விழுந்த விலங்கு. 105ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். யாக்கோபுக்கு பிள்ளைகள் 12 + 1. ஆனா விலங்கு போடப்பட்டது எத்தனை பேர்? எத்தனை பேர்? சூப்பர். ஐ லைக் யுவர் போல்ட்னஸ் மேம். காட் பிளஸ் யூ. அப்படி இருக்கணும். எத்தனை பேர் விலங்குல நடந்தாங்க? ஒரே ஒருவன். அந்த ஒருவன் யார் தெரியுமா? He is under fetter because he did no mistake. தப்பு செஞ்சு ஜெயில கிடக்கிறத லீகல் பிரிசன் சொல்லலாம். என்ன பிரிசன்? நீங்க பேசிட்டே வரணும். தப்பு செஞ்சுட்டு ஜெயில கிடந்தா அது என்ன? லீகல் பிரிசன். இவன் ஜெயில கிடக்கிறது ஏன் தெரியுமா? தப்பு செய்யாததுனால. Why are you in jail? Because I did no mistake. ஏன் ஜெயில கிடக்கிறான்? இவன் மட்டும் போத்திப்பாருடைய மனைவிக்கு ஸ்டெப்னியா இருக்கலான்னு சம்மதிச்சிருந்தான்னு வைங்க, அடுத்த நிமிடத்துல இருந்து இவன் பெரிய முதலாளியா இருக்கலாம்.
என்ன இந்த பக்கத்துல ஒரு முறப்பு? என்ன ஆயிருக்கலாம்? பெரிய முதலாளியா இருக்கலாம். தப்பு செய்யாததுனால விலங்கிடப்பட்டிருக்கிறான். தப்பு செய்யாததினால் விலங்கிடப்பட்டிருக்கிறான். உலகத்திலே அதிக காலம் தப்பு செய்யாம ஜெயில இருந்த ஆள் யார் தெரியுமா? ஆர்ஜி வில்லியம்ஸ். தப்பே செய்யல, ஜெயில உள்ள மாட்டிட்டாரு. தப்பு செய்யாம ஜெயில கிடந்த ஆட்களை பற்றி நீங்க வரலாற்றுல போய் படிக்க விரும்பினா பெரிய பாடங்களே கிடக்கு. தப்பு செய்யாம ஜெயில கிடந்த ஆர்ஜி வில்லியம்ஸ் ஜெயில கிடந்தது ரொம்ப காலம் ஒண்ணும் இல்ல, வெறும் 38 வருஷம். வெறும் 38 ஆண்டுகள். 38 ஆண்டுகள் தாண்டிதான் ஜுடிஷியரி. ஜுடிஷியரிக்கு என்ன சொல்லுவாங்க? நீதித்துறை. சூப்பர். நீதித்துறை 38 ஆண்டுகள் தாண்டி சொல்லுது ஆர்ஜி வில்லியம்ஸ் தப்பு பண்ணல. தப்பு பண்ணலன்னு சொல்லி ஜெயில இருந்து வெளியே விட்டாங்க. பத்திரிகையாளர்கள் ஓடி வரணும். பத்திரிகையாளர்கள் ஓடி வந்து கேட்கணும், இனி நீ வழக்கு தொடரலாம். இனி நீ என்ன பண்ணலாம்? வழக்கு தொடரலாம். ஏன்னா தப்பு செய்யாம எங்க கிடந்திருக்கேன்? ஜெயில கிடந்திருக்கேன். வழக்கு தொடரலாம். வழக்கு தொடரலாம்னு சொன்ன உடனே ஆர்ஜி வில்லியம்ஸ் சொன்னது என்ன தெரியுமா? நான் செய்யாத தப்புக்காக ஜெயில கிடந்தேன், ஆனா நான் வழக்கு தொடர விரும்பல. ஏன்னு கேட்டணும். ஏன்னு கேட்டப்ப அந்த ஆள் சொன்னாரு, நான் ஜெயிலுக்குள்ள வச்சு 2 பாடம் படிச்சேன். 1 ஜெபிக்க படிச்சேன், 2 பாட்டு பாட படிச்சேன். ஜெயிலுக்குள்ள போனாதான் பாட்டு வரும் உண்டுன்னா கதவு திறந்து கிடக்கன. ஜெயிலுக்குள்ள போனாதான் ஜபம் வரும்னா the door is ready. எப்படி? அதுக்கு முன்ன கை தட்டலாம் இல்லையா? பாடலாம் இல்லையா? he became a super singer. 38 ஆண்டுகள் ஜெயில. இரண்டாவது 52 வருஷம் ஜெயில கிடந்தவன். 52 வருஷம் ஜெயில கிடந்தவன். ரஷ்யா நாட்டு ஜெயில. ஒருத்தன் ரஷ்யா நாட்டுல நடந்து போயிட்டு இருந்தான். அவனை தூக்கி உள்ள வச்சிடும். அவன் ஹங்கேரிக்காரன். தூக்கி ஜெயில வச்சிடும். ஜெயில கிடந்தது 52 ஆண்டுகள். 52 ஆண்டுகள்னா அவனை பிடிச்சப்போ அவனுக்கு 20 வயசு. அவன் ஜெயில இருந்து வெளியே வரும்போது 72 வயசு. எத்தனை வருஷம் ஜெயில? ஜெயில இருந்து திறந்து விட்டப்போ அவன் எங்கேயுமே போவல, அங்கே நிக்கிறான். உடனே ஆட்கள் என்ன நினைச்சுன்னு தெரியுமா? மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்ட கொண்டு வந்துடும். சைக்காட்ரிஸ்ட் செக் பண்ணிட்டு சொன்னாரு, மனநிலை நல்லாதான் இருக்கு. மனநிலை நல்லாதான் இருக்கு. பிரச்சனை என்ன தெரியுமா? இவன் பேசுறது 50 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி. எத்தனை வருஷத்துக்கு முந்தைய மொழி? 50 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி. பழைய மொழி தெரிஞ்ச யாரையாவது கொண்டு வந்து இவனை பேச வைங்கன்னு. அப்புறம் பழைய ஆட்கள்ல ஒரு ஆளை கொண்டு வந்து 75 வயசுக்கு மேல உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து இவனை பேச வச்சணும். இவனை பேச வச்ச உடனே முதல்ல கேட்டதுன்னு தெரியுமா? I want to see me. எனக்கு என்ன பார்க்கணும்? எனக்கு யார பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? உடனே ஒரு கண்ணாடி எடுத்து கொடுத்தனும். கண்ணாடி எடுத்து கொடுத்தப்போ அவன் பார்த்துட்டு அழத் தொடங்கினான். என்ன சொல்லி அழுதான் தெரியுமா? என் முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து 52 ஆண்டு ஆச்சு. இங்க ஒருத்தன் செய்யாத குற்றத்துக்காக 13 ஆண்டுகள் விலங்குல கிடக்கிறான். அது யார் தெரியுமா? தரிசனம் உள்ளவன். சில நேரம் நீங்க அறியாத பாடுகளின் வழியாக உங்களை கொண்டு போறது ஏன்னு கேட்டா, நீங்க தடம் பதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்போ ஒண்ணு தரிசனம் உள்ளவன் சங்கிலியில். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், பாரம் உள்ளவன் சங்கிலியில்.
2 தீமோத்தேயு 2:9 பவுல் சொல்றத பாருங்க. நான் சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன், சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறேன். அடுத்த வார்த்தை பாருங்க, வசனமோ வசனமோ. அங்க தரிசனம் உள்ளவன் சங்கிலியில, இங்கே பாரம் உள்ளவன் சங்கிலியில். யாரு சங்கிலியில்? பாரம் உள்ளவன். யோசேப்பை பார்த்து கேளுங்க, நீ ஏன் கட்டப்பட்டிருக்கிறாய்? அவன் சொல்றான் தரிசனம். இப்போ பவுல பார்த்து கேளுங்க, நீ ஏன் கட்டப்பட்டிருக்கிறாய்? அவன் சொல்றான் பாரம். மூணாவது கட்டப்பட்டு கிடக்கிறது யார் தெரியுமா? மத்தேயு 14 அதிகாரம் 3வது வசனம், வைராக்கியம் உள்ளவன் சங்கிலியில். தரிசனம் உள்ளவன் சங்கிலியில், பாரம் உள்ளவன் சங்கிலியில், வைராக்கியம் உள்ளவன் சங்கிலியில். 4 நியாயாதிபதிகள் 16:21, அபிஷேகம் உள்ளவன் சங்கிலியில். இப்ப நீங்க 4 சொல்லுங்க. 1 தரிசனம் உள்ளவன் சங்கிலியில், 2 பாரம் உள்ளவன் சங்கிலியில், 3 வைராக்கியம் உள்ளவன் சங்கிலியில், 4 அபிஷேகம் உள்ளவன் சங்கிலியில். இனி நான் மனுஷனுக்கு மேல விழுகிற 7-8 வகையான சங்கிலிகளை டக்கு டக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் ஜபத்தோடு அமர்ந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 மதிகேடு என்னும் சங்கிலி. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். மதிகேடு என்னும் சங்கிலி. சில ஆட்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களா அறிஞ்சு ஒண்ணும் செய்ய மாட்டணும், அவங்களா அறிஞ்சு ஒண்ணும் செய்ய மாட்டணும். சொல்லி கொடுத்தா கேட்கவும் மாட்டணும், அறிஞ்சு செய்யவும் மாட்டணும், சொல்லி கொடுத்தா கேட்கவும் மாட்டணும். ஏன்னா அவங்க மேல விழுந்திருக்கிறது மதிகேடு என்னும் சங்கிலி. இப்போ ஒண்ணு நினைச்சு பாருங்க, இந்த உலகத்திலே ரொம்ப கூடுதல் சம்பளம் கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? நீங்களே சொல்லுங்க. இந்த உலகத்துல ரொம்ப சம்பளத்துக்கு தகுதி உள்ள வேலை எது? இந்த உலகத்திலே அதிக சம்பளத்துக்கு தகுதி உள்ள வேலை என்ன தெரியுமா? ஆசிரியர் பணி. என்ன வேலை? ஆசிரியர் பணி. ஏன் பாஸ்டர் அப்படி சொன்னியான்னு கேட்பிய? கோவிட் காலம் வந்து இல்லையா? கோவிட் டைம்ல ஆண்டவரே ஆலயம் திறப்பதாக எண்ணி சொல்லி ஜெபம் பண்ண ஆட்கள் குறையும். ரொம்ப பேரொன்னும் ஆலயம் திறப்பதாக, சபையின் கதவு திறக்கப்படுவதாக, ஆராதனை வெளிப்படுவதாக, கிருபை தருவீராக அப்படி ஒண்ணு ஜெபம் பண்ணல பாதி ஆட்கள். மீன் தண்ணியில தான் கிடக்கும், தண்ணி இல்லைன்னா செத்து போகும், எனக்கு ஆராதிக்காம இருந்தா வாழ முடியாதுன்னு நினைச்ச ஆட்கள் மட்டும் ஆலயம் திறப்பதாக எண்ணி சொல்லிச்சிடும். மீதி ஆட்களுக்கெல்லாம் அது ஒரு லைசன்ஸ் மாதிரி ஆயிட்டு. ஆனா எல்லாரும் என்ன சொல்லி ஜெபம் பண்ணிச்சுன்னு தெரியுமா? ஆண்டவரே ஸ்கூல் திறப்பதாக. நான் கேட்கிறேன், பெற்ற பெற்றோர், பெற்றது அவங்கதான். 2 பிள்ளைகளை வீட்டுல வச்சுட்டு கோவிட் காலத்துல மெயின்டைன் பண்ண முடியல. பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறது எப்போ? தூங்குற நேரம் மட்டும்தான் வீட்டுல. சாயங்காலம் 6 மணியில இருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரை வீட்டுல. இவங்க வேலைப்பாடு காட்டுற நேரம் எல்லாம் எங்கதான் இருப்பணும்? ஆனா பெற்ற பெற்றோர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணிச்சணும்? ஸ்கூல் திறப்பதாக. ஏன் ஒரு வருஷம் வீட்டுக்குள்ள இருந்து தாங்க முடியல? நம்மளால ஒரு வருஷம் பெற்ற நமக்கே வீட்டுக்குள்ள தாங்க முடியல. ஆனா டீச்சர்ஸ பாருங்க, அட்வொகேட்டுக்கு மகன் இருப்பான், போலீஸுக்கு மகன் இருப்பான், இருப்பானா? டாக்டருக்கு மகன் இருப்பான். அப்புறம் நீ கொஞ்சம்
கொஞ்சம் ஆட்களை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லியாச்சு. பாஸ்டர் மகன் யாருங்க? மினிஸ்டருக்கு மகன் இருப்பான். ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றியானா? மினிஸ்டருக்கு மகன் இருப்பான். இவ்வளவு பிள்ளைகளையும் 8 மணி நேரம் ஸ்கூலுக்குள்ள போட்டு மேனேஜ் பண்ணினா உலகத்திலே அதிக சம்பளம் யாரும் கொடுக்கணும்? அடிக்க வேண்டிய உரிமை யாரும் கொடுக்கணும்? யாரும் கொடுக்கணும்? டீச்சருக்கு. டீச்சரும் பேரண்ட்ஸும் கம்பெடுத்தா போலீஸ்காரங்க லாத்தி எடுக்க வேண்டி வராது. சரியாவாதையா? பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸும் கம்பெடுக்க வேண்டிய அனுமதி கொடுத்தா காவல்துறை, நான் தமிழ்ல சொல்லாததுனாலயோ காவல்துறை லாத்தி எடுக்க வேண்டி வராது. 2 பேரு கையில இருந்து கம்ப வாங்கி ஒரு லாத்தியா மாற்றி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கோம். அதாவது பேரண்ட்ஸ் அடிக்கிறது எதுக்காக? உருப்படணும். டீச்சர் அடிக்கிறது எதுக்காக? உருப்படணும். போலீஸ் அடிக்கிறது எதுக்காக? மதிகேடு என்னும் சங்கிலி. ஒன்னில் நீங்களா புரிஞ்சு செய்யணும். இல்ல ஜபிக்கிற கிருபையுள்ள வேதத்தை வாசிக்கிற தேவாலோசனையை கேட்கிற நல்வழியை சொல்லி தருகிற மனிதர்கள் சொல்லுகிறத கேட்டு நடக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம வேலை விழுந்திருக்கிறது செயின் ஆஃப் ஃபூலிஷ்னஸ். என்ன சங்கிலி? மதிகேடு என்னும் சங்கிலி. 2வது பைபிள்ல சொல்லி இருக்கிற 2வது சங்கிலி 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வரை. நீங்க கவனிக்கணும். கொஞ்சம் கவனிச்சாதான் நான் சொல்றது புரியும். தாவீது அரண்மனையை விட்டு போகிற நேரத்துல சீமேயி தாவீத ரொம்ப பரிகாசம் பண்ணாங்க. யாரு? சீமேயி. இப்போ தாவீது சீமேய ஒண்ணுமே செய்யல. தாவீது சாக போற நேரத்துல சாலமோனை கூப்பிட்டாங்க. சாலமோனை கூப்பிட்டு சொன்னா, மகனே, அந்த சீமேயின் நரைமுடி சமாதானத்தோட பாதாளத்துல போக கூடாது. போட்டு கொடுத்துட்டு அவன் போயிட்டான். இப்ப சாலமோன் ஆட்சிக்கு வந்த உடனே சீமேய கூப்பிட்டான். சீமேய கூப்பிட்டு சொன்னாய், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கிதரோன் ஆற்ற தாண்டக்கூடாது. எதை தாண்டக்கூடாது? கிதரோன் ஆற்ற தாண்டக்கூடாது. கிதரோன் ஆற்ற தாண்டுகிற நாளில நீ சாவாய். இப்ப என்ன சங்கிலி இவனுக்கு மேல விழுந்தது? என்ன சங்கிலி? சட்டம் என்னும் சங்கிலி. இவனுக்கு என்ன எமர்ஜென்சினாலும் எதை தாண்ட முடியாது? கிதரோன் ஆற்ற தாண்ட முடியாது. 3 வருடம் சட்டத்து கட்டுப்பட்டே இருந்துட்டான். 3 வருடம். திடீர்னு ஒரு நாள் வேலைக்காரங்க ஓடி போச்சுனுமா. வேலைக்காரங்க ஓடி போனாங்க. நிறைஞ்ச உடனே he is compelled. அவன் இப்ப சட்டத்தை என்ன செஞ்சுதான் ஆகணும்? தாண்டிதான் ஆகணும். கிதரோன் ஆற்ற தாண்டிதான் ஆகணும். கடந்த 3 ஆண்டுகள் சட்டத்தை மதிச்சிருக்கேன். கடந்த 3 ஆண்டுகள் சட்டத்தின்படி வாழ்ந்திருக்கேன். கடந்த 3 ஆண்டுகள் சட்டத்தின்படி செய்திருக்கேன். ஆனா இப்போ நான் சட்டத்தை மீறித்தான் ஆகணும். சட்டத்தை மீறினானா சட்டத்தை மீறினபடியால் கொல்லப்பட்டு விட்டான். அப்போ 1வது மதிகேடு என்னும் சங்கிலி, 2வது சட்டம் என்னும் சங்கிலி. தப்பு செய்ய விருப்பம் உள்ளவனை தப்பு செய்யாம தடுக்கிற ஒரு சங்கிலியாக்கும் சட்டம். Rules and regulations are chains which disciplines the people. அது வேணும். There are rules and regulations in the church.
There are rules and regulations in the school. There are rules and regulations in the society. சமூகத்துக்கு சட்டம், ஸ்கூலுக்கு சட்டம், சபைக்கு சட்டம். ஏன்னா ஒழுக்கத்தை கட்டுப்பட்டிருக்கும்படி. Law is a chain. அத மீறினா என்ன ஆயிட்டா? செத்துட்டா. மதிகேடு என்னும் சங்கிலி, சட்டம் என்னும் சங்கிலி. 3 எரேமியா 30:8 அடிமைத்தனம் என்னும் சங்கிலி, chain of slavery. அடிமைத்தனம் என்னும் ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு தெரியுமா, சாது சுந்தர் சிங் குமரி மாவட்டத்துக்கு வந்தார். புகை வண்டியில வந்து ரயில் நிலையத்துல இறங்கின அவரை குதிரை வண்டியில உட்கார வச்சு வடசேரி வழியா கொண்டு வந்து, அவரை குதிரை வண்டியில உட்கார வச்சு வடசேரி வழியா கொண்டு வரும்போ சாது சுந்தர் சிங் குதிரை வண்டியில உட்கார்ந்து பாக்குறாரு. ஒரு வீட்டுக்கு முன்ன ஒரு 16 வயசு பிள்ளைய கட்டி போட்டிருக்கு. ஏன் 16 வயசு பிள்ளைய கட்டி போட்டிருக்குன்னு சாது சுந்தர் சிங்க்கு தெரியல. சாரட் வண்டி ஓட்டுற ஆளை பார்த்து கேட்டாரு, ஏன் அந்த பிள்ளைய வீட்டுக்கு முன்ன கட்டி போட்டிருக்கு? சாரட் வண்டி ஓட்டுன ஆளு சொன்னாரா, எனக்கு தெரியல, நான் போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன். சாரட் வண்டி ஓட்டுற ஆளு இறங்கி போனாரு. இறங்கி போய் அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டாரு, ஏன் இந்த பிள்ளைய கட்டி போட்டிருக்குன்னு அவரு கேட்கிறாரு. உடனே அந்த வீட்டுக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க, பிள்ளைக்கு பைத்தியம், பிள்ளைக்கு பைத்தியம், பிள்ளைக்கு பைத்தியம்னு சொன்ன உடனே சாரட் வண்டியிலிருந்து இறங்கி வந்தாராம் சாது சுந்தர் சிங். அப்படியே அந்த பிள்ளைய பார்த்துட்டு நின்னாராம். அப்படியே அந்த பிள்ளைய பார்த்துட்டு நின்னுட்டு கூட நின்ன சாரட் வண்டி ஓட்டிட்டு வந்த மனுஷன்கிட்ட சொன்னாராம், அந்த பிள்ளைய அவுத்து விட சொல்லுங்க. அந்த பிள்ளைய அவுத்து விட சொல்லுங்கன்னு சொன்ன உடனே வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம், she is so violent அப்படின்னு. அவுத்து விட்டா அந்த பிள்ளைய கட்டுப்படுத்த முடியாது, அந்த பிள்ளை ரொம்ப கலவரம் பண்ணுன்னு. சாது சுந்தர் சிங் சொன்னாராம், நான் சொல்றேன் அவுத்து விடுங்க, கலவரம் பண்ணாதுன்னு. உடனே பிள்ளைய அவுத்து விட்டனும். பிள்ளை ரொம்ப சைலண்டா நின்னு பெற்றோர்கிட்ட சாது சுந்தர் சிங் சொன்னாராம், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. பைத்தியம் பிடிச்ச பிள்ளை. சாது சுந்தர் சிங் சொன்ன வார்த்தையை கேட்டு கொஞ்சம் காலம் தாண்டி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தனும். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணது யார் தெரியுமா? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணது ஒரு பாஸ்டர். பைத்தியம் பிடிச்சு வீட்டுக்கு முன்ன கட்டப்பட்டு கிடந்த பிள்ளைய இப்ப கல்யாணம் பண்ணது யாரு? ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் இந்த பெண்மகளை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்து, அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்து, அந்த ஆண் பிள்ளை இந்த மாவட்டத்தினுடைய டெப்யூட்டி கலெக்டரா இருந்திருக்கு. அப்படின்னா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்துல ஒரு அதிகாரிய பிறப்பிக்க வேண்டிய பிள்ளையாக்கும் அடிமைத்தனத்தின் சங்கிலியில பூட்டி போட்டிருந்தது. எதிர்காலத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டிய ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டிய பெண்மணியாக்கும் சங்கிலியில பூட்டி போட்டிருந்தது. ஒரு தேவ மனுஷனுடைய பார்வை அந்த சங்கிலி அவிழ்க்க முடியுமானா இப்போ எல்லா அடிமை சங்கிலிகளும் உடைகிறது. 2 நிமிஷம் கை தட்டணும், வாய திறக்கணும். எல்லா அடிமை சங்கிலியும் அத்தனை பேரும் வாய திறங்க.
ஒரு வகையான சங்கிலி மதிகேடு, இன்னொரு வகையான சங்கிலி நியாயப்பிரமாணம், இன்னொரு வகையான சங்கிலி அடிமைத்தனம். எனக்கு ஜெபிக்கணும்னு ஆசை உண்டு, ஜெபிக்க முடியல. எனக்கு கிருபையில வளரணும்னு ஆசை உண்டு, கிருபையில வளர முடியல. எனக்கு தெய்வத்தை நெருங்கணும்னு ஆசை உண்டு, எனக்கு தெய்வத்தை நெருங்க முடியல. எனக்கு பரிசுத்தமா வாழணும்னு விருப்பம் உண்டு, எனக்கு பரிசுத்தமா வாழ முடியல. எனக்கு இன்னும் கர்த்தருக்குள்ள உருவாகணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், தெய்வ நாமத்துக்காக வைராக்கியமா செயல்படணும் அப்படிங்கிற விருப்பம் உண்டு. ஆனா எனக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு என்னை தடுக்கிறது. 2 நாள் நான் நல்லா பண்றேன், 2 நாள் ஜெபிக்கிறேன், 2 நாள் பைபிள் வாசிக்கிறேன், 3ஆவது நாள் என்னால் அது செய்ய முடியல. உங்களுக்கு புரியுதா? உன் மேல விழுந்து விட்டது the chain of slavery. tonight நாளைக்கு இல்ல, இந்த ராத்திரி கர்த்தர் அதை உடைக்க போகிறோம். Chain of foolishness, chain of law, chain of slavery. ஒரு தடவை ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண கூட்டிட்டு போச்சுன்னு, அவர் அந்த வீட்டுல ஜெபம் பண்ண போறாரு. எதற்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டீங்கன்னு கேட்டா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளை விலங்கு போட்டு வச்சிருக்கு. ஒரு ஜெபம் பண்ணாரு, ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரு, விலங்க அவுத்து விடுங்கன்னு. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, விலங்க அவுத்து விட போனப்போ என்ன நடந்தது தெரியுமா? அந்த விலங்கு 2 கையிலையும் டைட்டா பிடிச்சு அந்த விலங்குக்கு மேல சதை வளர்ந்துருக்கு. விலங்கு எதுக்குள்ளாயிட்டு? ஸ்கின்னுக்கு உள்ள விடுதலை ஆயாச்சு, ஆனா வெளியே வர முடியல. புரியுதா? கர்த்தர் விடுவிச்சாச்சு, ஆனா என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியல. ஏன்னா அந்த விலங்கை தசை மூடிட்டு உள்ள போயிட்டு. அப்புறம் டாக்டரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்தை அவ்வளோ அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு விலங்க உடைச்செடுத்தணும். விலங்குக்குள்ள மாட்டி கிடந்த மனுஷன் பிறகு என்ன ஆனார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனானார். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, உயர்த்தி பிடிச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, என் மேல மதிகேடு என்னும் சங்கிலி விழுந்திருந்தால், என் மேல அடிமைத்தனம் என்னும் சங்கிலி விழுந்திருந்தால் இப்பொழுது உடைங்கப்பான்னு ஜபிங்க. வாயை திறந்து அத்தனை பேரும் ஜபிக்கணும். என்ன? அவர் நாமத்தினால செய்ய முடியாத அதிசயங்கள் இல்லை. Now in the name of Jesus, as we pray together, God is going to break every chains, every bronze chains, every metal chains. இரும்பு சங்கிலிகள் உடைகிறது, வெண்கல தாழ்பாள்கள் முறிகிறது. அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆவியானவர் தொடுகிறார். நல்ல நல்ல கை உயர்த்தி, கையும் சத்தமும் உயர்த்தி வா திறந்து ஜெபிங்க. இனி அந்த சங்கிலி உங்க குடும்பத்தை தொடர்வது இல்லை. இனி அந்த சங்கிலி உங்க வீட்டை. நான் வரிசையா சொல்லிட்டு போறேனே. 1 மதிகேடு என்னும் சங்கிலி, 2 நியாயப்பிரமாணம் என்னும் சங்கிலி, 3 அடிமைத்தனம். ஒண்ணு யோசிச்சு பாருங்க, எல்லா காலத்திலையும் ஏதாவது ஒண்ணு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, ஏதாவது ஒண்ணு. 4 இச்சை என்னும் சங்கிலி. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை கூட
தாவீது சாலமோன்ட்ட மகனே ஓவரா கல்யாணம் பண்ணாம ஒழுங்காயிருன்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? தாவீது பண்ணது 8 கல்யாணம். தாவீது பண்ணது 8 கல்யாணம். அந்த டிஎன்ஏ யார்கிட்ட இருக்கும்? ஆகவே சாலமோன் 3 இடங்களை கட்டினான். 1 ஆலயம், 2 வீடு, 3 அந்தபுரம். அந்த இச்சை என்னும் சங்கிலி ஏவாளை விட்டு வைக்கல, தாவீத விட்டு வைக்கல, சாலமோனை விட்டு வைக்கல, சிம்சோனை விட்டு வைக்கல. அவங்க எல்லாம் நல்லவங்களான்னு கேட்டா நல்லவங்க, பாடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், அபிஷேகம் உள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள். ஆனா ஏதோ ஒரு போராட்டம் அவங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தது. போராடி கொண்டிருந்தார்கள். எந்த சங்கிலி அவர்கள் வாழ்க்கையில விழுந்திருந்தது? இச்சை என்னும் சங்கிலி. 4 சங்கிலிகள் சொன்ன 5 செயின் ஆஃப் ஃபியர். பயம் என்னும் சங்கிலி. பயம் என்னும் சங்கிலி. என்னெல்லாம் வகையான பயங்கள் நம்மளை வாட்டுது இல்லையா? எதிர்கால பயம், பிள்ளைகள பற்றின பயம், வியாதி வருமோங்கிற பயம், சின்ன வயிற்று வலி வந்த உடனே கேன்சரா இருக்குமோங்கிற பயம், தலைவலி வந்த உடனே டியூமரா இருக்குமோங்கிற பயம். சுருக்கமா சொல்லணும்னா தெய்வ பயத்தை தவிர மீதி எல்லா பயமும், அதை இங்கிலீஷ்ல சொல்லணுமோ, we have every fears except the fear of God. தெய்வ பயம் சுத்தமா இல்ல, அதனால மீதி எல்லா பயமும் இருக்கு. எல்லா பயமும் இருக்கு. எதிர்காலத்தை சொல்லி பயம், பலவீனத்தை சொல்லி பயம், பணத்தை பற்றி பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி பயம், வீட்டை பற்றி பயம், புருஷனை பற்றி பயம், மனைவியை பற்றி பயம். தெய்வ பயம் இல்ல. கர்த்தருக்கு பயப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த மாலை நேரத்தில் தெய்வ பயம் உங்களுக்குள்ள வருமானால் மற்ற எல்லா பயங்களும் ஓடுகிறது. எல்லா பயம் இருக்கு, என்ன இல்ல? தெய்வ பயம் இல்ல. பயம் என்னும் சங்கிலி. ஒரு பெண்மணி ஒரு தடவை ஜெபம் பண்ணும்படி கடந்து வந்து அந்த பெண்மணி இடத்துல சொல்லிச்சு, பாஸ்டர் எல்லாம் தேவைக்கு மேல இருக்கு, நல்ல புருஷன், நல்ல வருமானம், நல்ல வாழ்க்கை, திடீர்னு எனக்கு ஒரு ஷோல்டர் பெயின் வரும். ஷோல்டர் பெயின் வந்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபியர் வந்து உடம்பெல்லாம் நடுங்கும், உடம்பெல்லாம் சொட்டாகும். அது வந்துட்டுன்னா எனக்கு 2-3 days தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, என்ன யாரும் அரெஸ்ட் பண்ணி வச்சது போல இருக்கும். எல்லாம் இருக்கு, கூட எதுவும் இருக்கு, பயம். பயம் என்னும் சங்கிலி. அடுத்தது அசுத்த ஆவிகள் போடும் சங்கிலி. அது ஜெபிக்க விடாது, அது பைபிள் வாசிக்க விடாது, தெய்வத்தை நெருங்க விடாது.
ஆட்டுக்கு கழுத்துல கயரை கட்டிட்டு கயறுக்க மறுபக்கத்தை நம்ம குற்றியில அடிச்சு கட்டி இருப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு எல்லைக்குள்ள நம்ம அசையலாம், ஒரு எல்லைக்குள்ள செயல்படலாம். அந்த எல்லை தாண்டி ஒரு அடி கூட வைக்க முடியாது. ஒரு கழுக ஒரு மியூசியத்துல கொண்டு விட்டணும். மியூசியத்துல கொண்டு விட்டப்போ சுதந்திரமா விட்டா கழுகு பறக்கல்ல. அந்த கழுகு ஒரு இடத்துல நின்று சுற்றி நடந்துட்டே இருந்து என்னடா இந்த கழுகு பறக்கல்ல சுற்றி மட்டும் நடக்குதுன்னு பார்த்தா, இந்த கழுகு சின்னதா இருக்கும்போ காலில் ஒரு ரிங்கு போட்டு அந்த ரிங்குல இருந்து ஒரு கயரை எடுத்து ஒரு கம்பை ஊனி அந்த கம்பல இந்த கழுகை கட்டி விட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்த கழுகுக்கு என்ன மட்டும்தான் செய்ய முடியும்? சுற்ற மட்டும்தான் செய்ய முடியும். வாழ்க்கை முழுக்க இந்த சுற்றிலே இருந்துட்டா இப்ப சுதந்திரமான பிறவும் என்ன மட்டும்தான் செய்ய முடியுது? அறுந்து விட்டது. நோ மோர் பைண்டிங். இனி செயல்பட முடியும், தடை ஏதும் இல்லை. ஆனா இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏன் சுற்றிட்டு இருக்கிறேன்? கட்டு என் காலில் இருந்து அவிழ்ந்து விட்டது, கட்டு என் மனதிலிருந்து அவிழவில்லை. எங்க இருந்து கட்டு அழிஞ்சிட்டு? கால இருந்து அழிஞ்சிட்டு. ஆனா எங்க இருந்து அழியல? மென்டலி ஸ்டில் அந்த கயறு இருந்துட்டே இருக்கு. இப்போ நான் மனதளவுல என்ன நினைக்கிறேன்? எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பலவீனம் இருக்கு, எனக்கு அந்த துன்பம் மறுபடியும் வரும், அந்த நோய் மறுபடியும் வரும், அந்த பிரச்சனை மறுபடியும் வரும். நான் மேலே எழும்ப முடியாது, நான் செயல்பட முடியாது, நான் பயன்பட முடியாது. ஐ ஆம் ஸ்டில் அண்டர் த ரோப். இல்ல, கர்த்தரதை உடைச்சிட்டாரு. கர்த்தரதை உடைச்சிட்ட பின்பு அதை நம்ப முடியல. அப்போ தடம் பதித்தவனின் ஒன்னாவது தடயம் சங்கிலி. அவன் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தான். தடம் பதித்தவனின் இரண்டாவது தடயம். எரேமியாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 38:6. நீங்க கிரேக் எபிரேய மொழி பைபிள்ல பார்த்தா என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? போர்னு சொல்லி இருக்கு. BOR. BOR அப்படிங்கிற துறவுன்னா ஆழ்துளை கிணறு மாதிரி. என்ன மாதிரி? ஆழ்துணை கிணறு மாதிரி. இவனை உள்ள இறக்கி விட்டுட்டாங்க. இதுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைன்னு பாருங்க. ஒண்ணு, சுதந்திரமா அசைய முடியாது. சுதந்திரமா அசைய முடியாது. 2, வெளிச்சம் இல்லை. 1, சுதந்திரம் இல்லை. 2, வெளிச்சம் இல்லை. 3, நாற்றமா இருக்கு. No light, no freedom, but smelling like garbage. சரியான நாற்றம், நாறிப்போன வாழ்க்கை, சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை, செயல்பட முடியாத வாழ்க்கை. எப்படியோ அகப்பட்டு விட்டேன். உள்ள இருந்து சத்தம் வருது, யாராவது என்னை தூக்கி விட மாட்டார்களா? உள்ள இருந்து சத்தம் வருது, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். உள்ள இருந்து சத்தம் வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாற்றுங்க. கெஞ்சுகிற சத்தம் கேக்குது.
காப்பாற்றுவார் இல்லை. அதனால பைபிள் என்ன சொல்லுது? அவன் அதில் அமிழ தொடங்கினான். ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஆனா வாழ்க்கை கீழ் நோக்கி தான் போகுது. பைபிள் வாசிச்சு பார்க்கிறேன், வாழ்க்கை கீழ் நோக்கி தான் போகுது. தெய்வமே என்ன கூப்பிட்டு பார்க்கிறேன், வாழ்க்கை கீழ் நோக்கி தான் போகுது. ஏன்னா you are trapped. நீ அகப்பட்டு விட்டாய். எங்கே அகப்பட்டு விட்டாய்? துறவில் அகப்பட்டு விட்டாய். இனி சூரியனை காண முடியாது, இனி எதிர்காலம் இல்லை. வாழ்க்கை முடிந்து போனது போல ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு அனுபவம் சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்க்கையில நடந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரசங்கம் பண்றாரு. தூக்கி கொண்டு போய் ஒரு கிணற்றுக்குள்ள போட்டுட்டு அந்த கிணற்றை மூடிட்டணும். சாது சுந்தர் சிங்க்கு என்ன செய்யன்னு தெரியல. உள்ள ஏற்கனவே செத்து போன மனுஷனுடைய மண்டை ஓடுகள், உள்ள பாம்புகள், எலிகள், அதுக்கு நடுவுல பக்தன் உள்ள உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருந்தாராம் தெரியுமா? 23ஆம் சங்கீதத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாராம். எந்த பிரச்சனையில இருந்தாலும் வசனத்தை சொல்லிட்டே இருக்கணும். எந்த பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தரை உள்ளுக்குள்ள துதிச்சுட்டே இருக்கணும். தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். நீ வெளியே வருவது உறுதி. 3வது நாள் பூட்டி போட்ட மனுஷன் கேள்விப்படுறான், சாது சுந்தர் சிங் தெருவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. போய் பார்த்தா சாது சுந்தர் சிங் தான். வீட்டுல வந்து பார்த்தா பூட்டின தாக்கோல், திறவுகோல் வீட்டுல கிடக்கு. அது எப்படி? பரலோகத்தின் தேவன் தமது தூதனை அனுப்பி திறந்து விட்டார். தடம்பதித்த மனுஷனின் முதல் தடயம் விலங்கிடப்பட்டான். தடம்பதித்த மனுஷனின் 2வது தடயம் துறவிலே போடப்பட்டான். நான் இதோட முடிக்கிறேன். 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 1, கர்த்தர் உங்க சங்கிலிகளை வெட்ட விரும்புகிறார். 2, கர்த்தர் உங்களை தூக்கிவிட விரும்புகிறார். அதுக்கு ஒரு அல்லேலியா பெருசா சொல்லுவேன்னு நினைச்சேன், தப்புதான். கர்த்தர் உங்க சங்கிலிகளை வெட்ட விரும்புகிறார், கர்த்தர் உங்களை தூக்கி விட விரும்புகிறார். எத்தனை பேர் ஒரு தேவ செயலை எதிர்பார்க்கிறீங்க? கை தூக்குங்க. எழும்பி நிப்போமா? தேவன் தமது பிரசன்னத்தை ஊற்று.